அப்பாவின் சிநேகிதர். அசோகமித்திரன் 1991 எழுதிய சிறுகதை. சங்கரனோட பிள்ளையா? இங்கே எப்போ? மெட்ராஸ்க்கு எப்போடா வந்த? சையது மாமா. நாராயணன் திடுக்கிட்டு நின்றான். அவன் சையது மாமாவிடம் கடைசியாக 4 மாதங்கள் முன்பு பேசிய பேச்சு, நீங்க எங்களை மோசம் பண்ணிட்டீங்க மாமா. நாங்க வீட்டை காலி செய்ய உங்க பேச்ச கேட்டு உங்களையே நம்பி வேற எங்கேயும் தேடல. இப்போ தெரிஞ்சிடுத்து நீங்க பொய்யா அளந்திருக்கீங்கன்னு. நீங்க நன்னா இருக்க மாட்டீங்க மாமா. நீங்க எங்களை ரொம்ப மோசம் பண்ணிட்டீங்க. அவனுடைய கோபத்தை தெரிவிக்க அதிகபட்சமாக அவனால் செய்ய முடிந்தது இதை சொல்லி கண்ணீர் விட்டதுதான். சையதிடம் பதில் எதிர்பார்க்காமல் அந்த இடத்தை விட்டு விரைந்து சென்று விட்டான். வீட்டில் பிரமை பிடித்தவள் போல உட்கார்ந்திருந்த அம்மாவிடம், இந்த ஊரை விட்டே போயிடலாமா? எல்லாருமே மோசக்காரங்க. நாம இந்த இடத்துலயே இருக்க வேண்டாம் என்றான். அவனுக்கு தெரிந்தவரை வீட்டு சாமான்களை திரட்டி வேண்டாததென்று தோன்றியவற்றை வண்டி வண்டியாக ஏலக்கடையில் 10 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் விற்றுவிட்டு அம்மா தம்பி தங்கையோடு சென்னை வந்து கிணற்றங்கரையில் ஓர் அறையும் வாசல் கதவருகே ஓர் அறையுமாக பிரித்து வைத்திருந்த ஒரு பழைய மாம்பழத்து பழைய வீட்டிற்கு உண்டி குடித்தனம் வந்துவிட்டான். அப்பா செத்த ஊரே வேண்டாம் என்று 500 மைல் தள்ளியிருந்த இந்த இடத்தில் மீண்டும் அப்பாவின் ஒரு சிநேகிதர் சையது மாமா. அவனை ஏமாற்றி ஊரை விட்டே போய்விடச் செய்த சையது மாமா. சையது நாராயணனை அப்படியே வாரி கட்டிக்கொண்டார். டே நாராயணா, நீ அன்னைக்கு என்ன மோசக்காரன்னு சொல்லிட்டு போனப்புறம் எவ்வளவு தடவை உன்னை நினச்சிட்டு அழுதேன் தெரியுமா? நான் ஏண்டா இந்த வயசில் உன்னை மோசம் பண்ண போகிறேன்? நானும் உங்கள் அப்பனும் பள்ளிக்கூடத்தில் சிநேகிதங்களவாடா இருந்தோம். அவன் போகிற கல்யாண விசேஷத்துக்கெல்லாம் எனக்கு திருட்டு பூணூல் போட்டு அழைச்சிட்டு போயிடுவான்டா. எங்களுக்கு உடம்பு 2 இருந்ததே தவிர உயிர் ஒன்றுதான்டா. அவன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு ஏதும் செய்ய முடியலேன்னு எவ்வளவு தவிச்சிருப்பேன் தெரியுமா? இப்போ எங்கடா இருக்கே? அம்மா தம்பி தங்கையெல்லாம் சௌக்கியமா? எங்கடா இருக்கீங்க இப்போ? வாடா, என்னை உடனே வீட்டுக்கு அழைச்சிட்டு போடா. நாராயணன் அவர் பிடியிலிருந்து விடுவித்து கொண்டான். நீங்க இங்கே எங்கே வந்தீங்க மாமா என்று கேட்டான். என் மச்சின குரேஷி இங்கே தாண்டா இருக்கான். என் புத்தியை சோட்டால அடிக்கணும். 4 வருஷமா இங்கே வந்துடுன்னு அவன் சொல்லிட்டு இருந்தான். நான் தான் அந்த பாழா போன செகந்திராபாத்லேயே இருந்து திண்டாடினேன். உனக்கு தான் தெரியுமேடா, மிலிட்ரி வந்து நிஜமாவே குவிஞ்சப்புறம் என் வீட்டில் தான் எவ்வளவு தடவை கல்லடிச்சிருக்காங்க, சாணியை கரைச்சி கொட்டியிருக்காங்க. டே நாராயணா, இந்த 60 வயசில் பார்க்காத துன்பத்தையெல்லாம் இந்த கடைசி 4 வருஷத்தில் பார்த்துட்டேன்டா. சையது அழுது கொண்டிருந்தார். 6 அடிக்கு மேல் ஆஜானு பாகுவாக இருந்த மனிதர் இப்போது அவன் அளவுக்கு குறுகி போய்விட்ட மாதிரி இருந்தது. அவர் குறுகி போய் பல வருடங்கள் ஆகிவிட்டன. 2ஆம் யுத்தம் நடந்து கொண்டிருந்த போதுதான் அவர் செகந்திராபாத் வந்திருந்தார். தற்செயலாக மிலிட்ரி கான்ட்ராக்டர் என்று பதிவு செய்து கொண்டார். ஊரில் இருக்கும் வெங்காயம், உருளைக்கிழங்கு, காய்கறி, கோழி முட்டை எல்லாம் திரட்டி போட்டுக்கொண்டு 2 ஆண்டில் கொள்ளையாக சம்பாதித்தார். பணத்தை எண்ணாதபடி அப்படியே கோட்டு பையிலிருந்தும் ட்ரௌசர் பையிலிருந்தும் எடுத்து போடுவார் என்றும் அவர் பக்கத்தில் இருப்பவர்கள்தான் எண்ணுவார்கள் என்றும் நாராயணனின் அப்பா சொல்லுவார். அப்படி பணம் குவித்து வந்தவர் அவருக்கு தொடர்போ பிணைப்போ இல்லாத இயக்கங்களில் கலந்து கொண்டார். அவராக மிலிட்ரி உடை தைத்து போட்டுக்கொண்டு நிஜாமுக்கு படை திரட்டினார். அவர் இருந்த பேட்டையில் அந்த கையில் மூங்கில் போல் தூக்கி வரச் செய்து லெஃப்ட் ரைட் அபவுட் டர்ன் என்று ஊர்வலம் வந்தார். அந்த நாட்களில் நாராயணனின் அப்பாவே சையதை சந்திக்க தயங்குவார் என்று அம்மா சொல்லியிருக்கிறாள். சையது அவர்கள் வீட்டுக்கு வந்தால் நிஜாமை தவிர இதர மனிதர்கள் எல்லோரும் அயோக்கியர்கள் என்று கத்தி பேசுவார். நிஜாம் ராஜ்யத்துள்ளே ஒரு பயல் வரட்டும், கண்ட துண்டமா வெட்டிடுறேன் என்பார். பயல் என்ன, சைன்யமே வந்தது. சையதுக்கு சட்டை பையிலிருந்து எடுத்து போட காலனா அரையனா கூட இல்லாமல் போய்விட்டது. உங்க அம்மாவெல்லாம் பார்க்க வேண்டாமாடா, வாடா நேரா உன் வீட்டுக்கு போவோம். இல்லை மாமா,
என்னடா? நான் உங்கள பத்தி ரொம்ப மோசமா அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன் மாமா. நீ சொன்னா எனக்கு என்னடா? நீ நேர்த்தி பையன். உனக்கு நல்லது எது, மோசம் எதுன்னு என்ன தெரியும்? நான் நாளைக்கு அழைச்சிட்டு போறேன் மாமா. இப்பவே ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுத்து. நான் வரேன் மாமா. நாளைக்கு என்ன நீ எங்கடா பாப்ப? ஓடுறியே? குரேஷி வீடுன்னு சொன்னீங்களே மாமா. அந்த வீடு உனக்கு தெரியுமா? நாராயணன் வாயை திறந்து பேசாது நின்றான். சரி போடா. உனக்கு இந்த சையது இனிமே எதுக்கு? எல்லாம் உங்க அப்பாவோட போச்சு. இல்லை மாமா, நான் இங்கேயே வந்துடலான்னு இருந்தேன். திடீரென்று நடு ரோட்டில் சையது தன் மார்பில் அடித்து கொண்டார். நான் அவ்வளவு இளப்பமாயிட்டேன்டா. நான் அவ்வளவு கிள்ளுக்கீரை ஆயிட்டேன்டா. நாராயணன் நிதானமாக இருந்தான். முன்பொரு சமயம் சையது இப்படித்தான் தன்னைத்தானே அடித்து கொண்டார். அன்று நாராயணன் செய்வதறியாது பதறி நின்று கொண்டிருக்க அவர் மாறி மாறி அடித்து கொண்டே இருந்தார். இன்று அவன் உடனே சைக்கிளை ஸ்டாண்டு போட்டு நிறுத்திவிட்டு அவருடைய இரு கைகளையும் பிடித்து கொண்டான். அவர் நன்றாயிருந்த காலத்தில் அவர் கையை பிடித்தால் விரல்கள் இணையாது. இன்று ஒரு எலும்புக்கூட்டின் மணிக்கூட்டை பிடிப்பது போல் இருந்தது. சையது ஒரு நிமிடம் சிலை போல நின்றார். அவர் கண்களிலிருந்து நீர் பெருகியது. அது அப்படி ஒன்றும் நாராயணனின் மனத்தை நெகிழ வைத்து விடவில்லை. தெருவில் போய்க் கொண்டிருந்தவர்கள் நின்று வேடிக்கை பார்த்தார்கள். வாங்க மாமா, வாங்க, வீட்டுக்கு போவோம். 4 நாட்கள் வயிறு காய்ந்த வீட்டுப் பிராணி போல சையது அவனை பின்தொடர்ந்தார். நாராயணனுக்கு பரிதாபமாகவும் கோபமாகவும் இருந்தது. தன்னை நிஜாமின் படைத்தலைவராக நினைத்து கொண்டிருந்த நாட்களில் சையதுக்கு நாராயணனின் அப்பா ஒரு பொருட்டாக இருந்ததில்லை. அன்று எவ்வளவுதான் உரத்து பேசுவார்! இப்போதும் 4 ஊர் கேட்கிறபடிதான் கத்துகிறார். கிட்டத்தட்ட கெஞ்சல். சையதால் கெஞ்சுவதை கூட உரத்துத்தான் செய்ய முடிகிறது. நீங்க எப்போ மாமா மெட்ராஸுக்கு வந்தீங்க? அதை சொல்லலையே. வந்து 1 வாரம் ஆறுதுடா. மாமி, அன்வர் எல்லாரும் வந்திருக்காங்களா? மாமி வந்திருக்கா, அவ்வளவுதான். மாமிக்கு ரேஷன் கார்டு கிடைச்சிட்டுதா மாமா? அவர்கள் இருந்த செகந்திராபாத்தில் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி ரேஷன் அட்டை. யுத்தம் நடந்து கொண்டிருந்த நாட்களில் ஊரெல்லாம் சர்க்கரைக்கும் அரிசிக்கும் பறந்து கொண்டிருந்த வேளையில் சையது வீட்டில் மூட்டை மூட்டையாக சர்க்கரை இருக்கும். நாராயணனின் அப்பாவே பலமுறை சையதிடமிருந்து சர்க்கரை வாங்கி கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் அதன் பின் தொடர்ந்த நாட்களில், அதுவும் இந்தியா சுதந்திர நாடான பிறகு, எல்லோரையும் போல சையதும் ரேஷன் கார்டை பொக்கிஷமாக கருத வேண்டி வந்தது. சையதின் மனைவிக்கும் 3 பெண்களுக்கும் ரேஷன் கார்டே வாங்கவில்லை என்று அப்போது தெரிந்தது. ரேஷன் ஆபீஸில் இவ்வளவு நாட்கள் எப்படி சமாளித்தீர்களோ அப்படியே இப்போதும் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். விஷயம் இதுதான். அந்த ரேஷன் ஆபீஸில் சூப்பரண்டண்டாக இருந்த அஞ்சையாவை சையதின் விசேஷ படை ஒரு முறை நடுத்தெருவில் கவனித்துக் கொண்டிருந்தது. அப்போது நிஜாமின் ராஜ்யம். சையதுக்கு ஒரு காலமானால் அஞ்சையாவுக்கு ஒரு காலம். கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லைடா. இங்கே ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ண போனா அந்த ஊர் கார்டை கொண்டான்றான். எங்க வீட்டில் சாயாவுக்கு சக்கரை போட்டு குடிக்கிறதையே விட்டாச்சு தெரியுமா? தெரியும் மாமா. ரயில்வே லெவல் கிராசிங்கை தாண்டி பழைய மாம்பழத்தின் தெருக்களில் நாராயணன் சையதை அழைத்து கொண்டு சென்றான். அவன் வேலைக்குச் சேர்ந்து 1 மாதம்தான் ஆகிறது. அதற்குள் 3 நாட்கள் காலதாமதமாக போயிருக்கிறான். எப்படியும் இந்த வேலையில் அதிக நாட்கள் இருக்கப் போவதில்லை. ஆனால் வேலையில் இருக்கும் நாட்களில் ஒழுங்காக போகலாம். அது முடியாது போலிருக்கிறது. எப்போதோ அப்பாவுடன் சேர்ந்து படித்த மனிதராம். பேர்பட்ட மனிதர். எல்லா பொறுப்பையும் தான் ஏற்றுக்கொள்வதாக சொல்லிவிட்டு எதையும் செய்யாதிருக்கும் மனிதர். சிறிது எதிர்த்து பேசினால் உடனே தன்னைத்தானே மொத்திக்கொள்கிறவர். நாராயணனுக்கே இந்த இடம் அதிக பழக்கமில்லை. அவன் வீடு செல்ல அவனுக்கு தெரிந்த ஒரே வழியில் கால் வைத்த இடமெல்லாம் சேறு. சையதும் ஆடி ஆடி சேற்றில் நடந்து வந்து கொண்டிருந்தார். இந்த மனிதனை பார்த்தவுடன் அம்மா என்ன சொல்லுவாள்?
முதலில் யாரை திட்டுவாள்? சையதையா, நாராயணனையா? நாராயணனுக்கும் சையது மீது மிகவும் கோபமாக இருந்தது. எங்கோ இருந்த ஒரு வீட்டை காண்பித்து, இது காலியாக போகிறதுடா, இந்த வீட்டை எல்லாம் பார்த்துக்கிற முன்ஷிக்கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்கள் கவலையே பட வேண்டாம், அடுத்த மாதம் இங்கேயே வந்துடலாம் என்றார். நாராயணன் அவன் அப்பா வேலை செய்த காரியாலயத்திற்கு சென்று வீட்டை காலி செய்ய இன்னும் 1 மாதம் தவணை கேட்டு வந்தான். 1 மாதத்திற்கு பிறகு சையதை கண்ணிலேயே காண முடியவில்லை. முன்ஷியை தேடி பிடித்து விசாரித்ததில் முதலில் அவருக்கு சையதை தெரியாது என்றும், அதைவிட முக்கியமாக தம்முடைய நிர்வாகத்திலுள்ள எந்த வீடும் காலியாக போவதில்லை என்றும் தெரிவித்தார். அதற்கு பின் நடந்த சந்திப்பில்தான், நீங்கள் எங்களை மோசம் பண்ணிட்டீங்க மாமா. நாராயணனின் அம்மாதான் சையதை எவ்வளவு வைத்திருப்பாள். சையது விஷயமே அவளிடம் சொல்லாமல் நாராயணனாக ஊரை விட்டு போவதற்கு ஏற்பாடு செய்திருக்கலாம். ஆனால் அவனால் சையதை பற்றி சொல்ல முடியாமல் இருக்க முடியவில்லை. ஏனோ அன்று அம்மாவுக்கு அழுகை வரவில்லை. அப்பா செத்துப்போன பிறகு எடுத்ததற்கெல்லாம் அழுபவள் அன்று வாயார வைதாள். ஏன் இந்த மனிதன் கண்ணில் விழுந்தோம்? நாம் போகும் ஊரிலெல்லாம் இந்த மனிதனுக்கு என்ன வேலை? எல்லாவற்றையும் விட்டொழித்துவிட்டு நிம்மதியாக இருக்கும்போது திடீரென்று இவன் எங்கே முளைத்தான்? சையது மாமாவின் செருப்பு அருந்துவிட்டது. அதை அவர் கையில் எடுத்துக்கொண்டு நாராயணனை பின்தொடர்ந்தார். இன்று அவருக்கு போதாத காலம். அவருடைய சிநேகிதனின் மனைவி அவரை கண்டபடி திட்டப் போகிறாள், ஏசப் போகிறாள், மானத்தை வாங்கப் போகிறாள். இதுதான் வீடு என்று நாராயணன் சொன்னான். வாசல் கதவு சாத்தி இருந்தது. முழு வீட்டிலையுமா? இல்லை, 2 அறை தான். நாராயணன் கதவை ஜாக்கிரதையாக தட்டினான். வீட்டுக்காரர் கதவை திறந்தார். சைக்கிள், செருப்பு எல்லாத்தையும் வெளியிலே வச்சுட்டு வா, வீடெல்லாம் சேராறுது என்றார். நாராயணன் சைக்கிளை பூட்டி செருப்பை கழட்ட சையது அவருடைய செருப்பையும் ஓரமாக போட்டார். இருவரும் வீட்டினுள்ளே நுழைந்தார்கள். நாராயணன் பகுதிக்கு இருந்த முன் அறை பூட்டி இருந்தது. அம்மா சமையலறையில் இருக்கா போல இருக்கு என்று நாராயணன் சையதிடம் தழைந்த குரலில் சொன்னான். நான் உள்ளே வரலாமாடா என்று சையது அதைவிட தழைந்த குரலில் கேட்டார். வீட்டுக்காரர் கண்ணுக்கு தெரியவில்லை. நீங்க வாங்க மாமா என்று நாராயணன் சொன்னான். உடனே அப்படி சொல்லியிருக்கக்கூடாதோ என்றும் தோன்றியது. அவனுடைய அம்மா புத்திசாலியாகி விடுவாள். வீட்டுக்காரருக்கு சையது முஸ்லீம் என்பது தெரிந்துவிடும். அப்போது அம்மாவே முற்றத்தை தாண்டி வந்தாள். இன்னிலேருந்தே வேலையிலேருந்து நின்றுட்டியா என்று நாராயணனை கேட்டாள். சையது நின்ற இடம் பகலிலும் இருட்டாக இருந்தது. நாராயணன் சையது இருந்த திசையில் திரும்ப அம்மாவும் அவரை பார்த்துவிட்டாள். நாராயணனுக்கு திகில் தாங்க முடியாததாக இருந்தது. அம்மா கேட்டால், யாரு? நான் தாம்மா, சையதும்மா. சையதே பேசினார். அம்மா ஒரு கணம் திகைத்து நின்றாள். அவள் வையப் போகிறாள் என்று நாராயணன் காத்திருந்தான். ஆனால் அவள், உங்களையெல்லாம் விட்டுட்டு இவ்வளோ சீக்கிரம் போக உங்கள் சிநேகிதருக்கு எப்படி மனசு வந்தது என்று கேட்டபடி புலம்ப ஆரம்பித்தாள்.